அதை நீங்க பயணம் பண்ணி போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனாலதான் சில பேர் கேட்பாங்க, நான் தெரிஞ்சு பண்றேனா தெரியாம பண்றேனான்லாம் தெரியல, ஏதோ நான் போறேன் அவ்வளவுதான், எனக்கு அது நடக்குமா நடக்காதான்லாம் தெரியல அப்படின்னா இப்படிதான் போகணும். எனக்கு இந்த கிரிவலம் போனா அது நடக்கும், எனக்கு கிரிவலம் போனா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதோ ஒரு எண்ணத்துல நீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது மேல மட்டும்தான் கவனம் இருக்கும். நீங்க இறைவன் மேல நீங்க வைக்க மாட்டீங்க. நான் வரேன், எனக்கு எது கொடுக்கணும்னு இருக்கோ இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்ற மனநிலையில நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். பெரிய லெவல்ல மாற்றத்திற்குரியதாக ஆயிடும். உங்களோட மொத்த கர்ம வினைகளும் அழியுமா அப்படின்னா நிச்சயமாக அழியும். எப்போ அழியும்? எப்போ இறைவனோட பார்வை உங்க மேல படுதோ அப்ப அழியும். இதான் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்து அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? முருகப்பெருமான அவர் சொல்றாரு, நிச்சயமாக கர்ம வினைகள் அழியும். எப்போ அழியும் அப்படின்னா அவனோட அந்த கால் என் மேல பட்டுச்சு அப்பதான் அழிஞ்சுது. அந்த மாதிரி எப்போ இறைவனோட கால் உங்க மேல படுதோ, எப்போ அவரோட பார்வை உங்க மேல படுதோ நிச்சயமாக அந்த கர்ம வினைகள் அழியும்.